கொசுகடி. கர்மம் கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க இவங்க கதியெல்லாம் இதா. ஆசிட்ட ஊத்தி அடிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சரங்குமா இருக்கு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? இது ஆகாத. 11 மணி வரைக்கும் வாயை பேன்னு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்கறீங்களா? கொமட்ல குத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள்ல குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்துல நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க, அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட வேண்டாம். சோம்பேறி சோம்பேறி. இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்டா மாதிரிதான். 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம். இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இதுவரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க. ஐயா பிச்சை போடுங்க. பிச்சை கேக்குறா மூதேவி. பிச்சை போடா. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பைய. மத்தியான சோத்துக்கு உலக மூஞ்ச பாரு. உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதாயா? ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ்பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? ஓஹோ, வந்து சொல்றேன். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பண்ணி குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா டீ. யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். டயர்ட் ஆகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறதுக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாய், நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வருவான் அந்த கருவாப்பாய. செல்வி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசுறா பேசு. என்னடா இங்க சண்டை? பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும். சரி விடு. டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும்? பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க. அதென்ன டீ? அதாம்மா அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. டேய், இந்த குவைத்தெல்லாம் போறத விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு. வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்த. நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது. இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுறா கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற. மரியாதையா ரவைய போட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும். புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போடா. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சேர்த்தா என்னத்த? ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளை கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும். ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நெஞ்சில மிச்ச மாதிரி. நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் பசங்க எல்லாம் மேல எங்கடா வந்தீங்க? டியூஷன் படிக்க. நாங்க ஒண்ணு இங்க யாருக்கு டியூஷன் நடத்தலடா. கீழ்வீட்டு அக்கா சொல்லி தராங்க. ஏய் பசங்களா, வெட்டி பைய கிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பள்ளிலா? டா, உன் மனசுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ2 2, ஈ2 8, மூவி2 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை. இப்ப தப்பா சொல்றீங்க. நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா. இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? டேய், 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே. டியூஷன் தானே, எடுத்துட்டு போட்டோம். டேய், நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான். இப்பதானா? சும்மா சொம்ப சொம்பையா? டேய், என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிடுறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி சரி, என்ன கைய?
ஏன் சட்டியில கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா. மானங்கட்ட மூர்த்தி. ஓகே. ஆஹா, செட்டு செத்துட்டா ஐயப்பா. கண்ணா நீயும் நானுமா கண்ணா. டேய் அசிங்கப்படுத்தாதடா, இறங்குடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்துல நெஞ்சு நக்கறா. இவனுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் ஷட்டப்டா. ஏய், அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதை கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன், என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிபட்டு சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. ஏய் விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து பண்ணியா? இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி ஆத்திட்டு இருக்கு. குறி தவறாம. சபாஷ், கை கொடுங்க. நல்ல எம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏ கண்மணி. கருவாயா நிறுத்துறா. ஏ மச்சான், அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது, எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி, ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு. மூடுறா, அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான். இது லவ் ஜுரம். ஏண்டா மச்சான், அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும் போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட கிட்ட போட அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பிஞ்சிடு. கோச்சுக்கிறாரா? நான் என்ன சொல்றேன்னா, இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே? டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக வச்சு கடைசியா தானே காக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைட்ல டாக்டர் எவ்வளவு உள்ள வந்து ஊசிய போட்டு போயிருவாங்க. ஆஹா மாமா, டேய் மேட்ரு அப்படியே திருப்பி விடுற பத்தியா? டேய் அசத்திட்டு வந்துரு. வாங்கடா ரெட்டப்பறவைகளா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அதை கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல பாப்பா. அடிங்க. நீ அவனை அவன் ஒண்ணு அடிக்கட்டும், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில உள்ள பாட்டில் இருந்து டப்புனு உடைக்கும்டா. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கைய கீறு. டேய் ரத்தம் வரும்டா, அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய் அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா, ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ராக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் என்ன சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே நான் என்ன சொல்றேன், அவன் அடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும், நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, ஏன் இப்படி கேசட்ட திருப்பி போடுற? யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பா பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் உடுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சறது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா, இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றது செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடி நீர் தாருங்கள். யோ, காப்பின்னு கேட்க மாட்டியா?
செந்தமிழ்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீங்க சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில எடுத்துட்டு பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா, எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு வந்து தாருங்கள். கிங்கன் கேளியா? ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? சாமி என்ன வேணும்? நீங்க தான் வேணும் சாமி. என்ன சொல்றாரு இவர்? ஆமா சாமி, கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நீங்க பிறக்கும் போதே வயலின் அட்டாச் பண்ணி பிறந்ததாக உங்களை பத்தி புகழ்ந்து நீங்களே ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, அன்னைக்கு முடிவு பண்ணோம். உங்க வயலின்ல ஒரு பீஸ் வாசிட்டீங்கன்னா மழை பெய்யாத ஊர்ல கூட பெய்யுமா? காஞ்ச பூமி கூட கதிரா கொட்டுமாமே. உங்களுக்கு தெரியுது, இந்த சபாக்காரர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவங்கள விடுங்க. உங்களை பாக்கணுங்கிறதுக்காக எங்க குப்பத்து ஜனங்க எல்லாம் அங்க குளிக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. அடடா, நீங்க எல்லாம் குப்பத்துல பூத்த குண்டு மலையே. உங்களுடைய பாராட்டு எனக்கு பெரிய அவார்டு. வாங்க போலாம். வாசிக்கிறவர் வர்றாரு பாருங்க. தள்ளு தள்ளு. வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். வணக்கம் வணக்கம். என்னப்பா இது? ஒரு வாரமா குழாயில தண்ணி வரல, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு நீங்க தான் தயவு பண்ணணும். அபிஷ்டோ, குழாயில தண்ணி வரலன்னா மதுரை கார்பரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ வாசிச்சேன்னா வானத்துல இருந்து மழை தண்ணியா கொட்டும்னு சொல்லிருக்க. கேவலம் அந்த பைப்புல வராதா? வாசியா. இந்த மாதிரி பகவத்தெல்லாம் ரெடி. அடரா மேலங்க. அடரா. ஐயோ, எங்கடா கூட்டு போற? நம்ம மதுரையில ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்திருக்கும். ஆஸ்பத்திரி எப்படிடா? சொர்க்கம் மருத்துவமனை, டாக்டர் கற்புக்கரசி MBBS. பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை. ஏண்டா விடிய விடிய அடுத்தவங்களை தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம்? இருட்டடி வைத்தியமா இருக்கு. இது சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு. ஐயா, தங்கள் மேனிக்கு என்னவோ? மேனிக்கு ஒண்ணு இல்லையா, சூட்டு வைத்தவலி. சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள். கட்டணம் குறைவு, ஆனால் கவனிப்போ அதிகம். ஊசி கீசி போடுவாங்களா? ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள், போட வேண்டும். பக்கத்தில் பருவநிலா இனிமை தரும் இனிய வலி தாங்க முடியல. டாக்டர் கற்புக்கரசி. என்னாச்சு? இது உடம்பு சுடுது. ஆமா. எங்க? ஐயோ, வயித்துல. இங்கயா? ஆமாமா. சொல்லுயா. எங்க சுடுதுன்னு சொல்லு. இங்கயா?